ஆணுக்கு கொடுத்து கொடுத்து திருமணங்கள் நடைபெறுகிறது. அவ்வாறான திருமணங்கள் திருக்குறானில் ஏற்புடையதல்ல என்று நபிகள் நாயகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஆண் வீட்டார் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர பெண் வீட்டார் ஆணுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வாறு செய்வது தவறு, அவ்வாறு பெண்களும் தவறு, அவ்வாறு ஆண் வீட்டார் பெறுவது தவறு என்று வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். அதற்கு தங்களுடைய விளக்கத்தை தெரிவிக்க வேண்டும். ஐயா ஜெகதீஸ்வர ராவ் ஒரு அருமையான கேள்வி கேட்குறாங்க. ஐயா அவர்கள் இஸ்லாம் குறித்து அதிகமான அளவில் படித்தும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் படிப்பதற்காக இறைவன் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு வரதட்சணை பெண் வீட்டாரிலிருந்து பணமாகவோ பொருளாகவோ திருமணத்தின் பொழுது ஆண் வீட்டார் பெறுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது தானே. ஒரு ஆண் தரப்புல இருந்து தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று தானே இஸ்லாம் சொல்லுகிறது. அதை நான் தெரிந்திருந்தாலும் இன்னும் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் அதை பதிவு செய்யுங்கள் என்று கேட்கிறார். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உயர்வான கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதில் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா, ஒரு பெண் திருமணத்தின் பொழுது மிகுந்த சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாள். ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை அவர் திருமணம் மூலமாக கரம் பிடிக்கிறார். திருமணத்தின் மூலமாக கரம் பிடிக்கிற காரணத்தினால் தன்னுடைய ஊரில் இருந்து வேறொரு ஊருக்கு செல்கிறார். 20, 23, 25 வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தந்தை அரவணைப்பிலே இருந்த அந்த பெண் வேறொரு குடும்பத்தில் வாக்கப்படுகிறாள். தன்னுடைய சகோதரி, தன்னுடைய சகோதரன், இது மாதிரியான உடன் பிறப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு வேறொரு குடும்பத்திற்கு அவள் செல்கிறாள். இதெல்லாம் சாதாரண தியாகமே கிடையாது. ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறார் என்றால் அவர் தான் வீட்டிலேயே தான் இருப்பார். மாமியார் வீட்டுக்கு சாப்பிட வேணா போவார். நல்ல ரகரகமான விருந்து போடுற நேரத்தில் மாமியார் வீட்டுக்கு போவார். மற்றபடி தான் அம்மாவோடு இருப்பாரு, தான் அப்பாவோடு இருப்பாரு, தான் அண்ணன் தம்பிகளோடு இருப்பாரு. ஆனா இந்த பெண் அப்படி கிடையாது. ஒரு கையெழுத்து போட்டா தலையெழுத்தே மாறிடும். திருமணத்துல ஒரே ஒரு கையெழுத்து தான், இன்னாருக்கு நான் மனைவியாக சம்மதிக்கிறேன், அதோட முடிஞ்சு போயிருது. டோட்டல் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிரும். தான் வீட்டுல பயங்கரமா 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கி கொண்டு சொடக்கு போட்டா காஃபி வந்து உட்காரு. ஆனா தான் கணவர் வீட்டுல இந்த அம்மா தான் 5 மணிக்கு எழுந்திருச்சு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும். தான் வீட்டுல எல்லா வேலைகளையும் அதிகார துணியோடு தன் தாயார் பார்ப்பாள். வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும், கழுவுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், அனைத்து வேலைகளையும் தாயார் பார்ப்பார். ஆனால் திருமணமாகி சென்ற வீட்டில் ஒரு கழிவறையை சுத்தம் செய்யறதாக இருந்தாலும் இந்த பெண்ணாகத்தான் இருப்பாள். அத்துணை வேலைகளையும் பார்ப்பாள். அதே போன்று தன் கணவன் மூலமாக ஒரு வாரிசு கிடைக்கிற அந்த வாரிசு கிடைத்தால் அவள் அனுபவிக்கிற சிரமம் சாதாரண சிரமமா? ஒழுங்கா தூங்க முடியாது, பிடிச்சதை சாப்பிட முடியாது. வெறும் மாங்காவையும் திருநீரையும் சாக்பீஸையும் குச்சியையும் சில பேர் சோகத்தில் இருக்கிற சுண்ணாம்பையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற லெவல் அவ்வளவு சிரமமா இருக்கும். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. எதை சாப்பிட்டாலும் வாந்தியா அள்ளி கொட்டும். பிறகு 8 மாதம் 9 மாதத்துல அந்த கர்ப்பத்தரிக்கிற பொழுது மரணத்தினுடைய வாசல் கதவையே தட்டிவிட்டு வருவாள். சுகப்பிரசவம் என்பார்கள். சின்ன வயசுல நான் சின்ன பையனா இருக்கும்போது சுகப்பிரசவம் சுகப்பிரசவம் வாங்க. சுகப்பிரசவம்னா சுகமா இருக்கும் போல அப்படின்னு நம்ம வழங்கிக்கிட்டோம். ஏன்னா அதுல சுகம்னு வார்த்தை வருது இல்ல. அப்புறம் தான் தெரியுது சுகப்பிரசவம்னா அதை விட கொடுமை உலகத்துல வேற எதுவும் இல்லை. கத்துதல், கதறுதல். இன்னைக்கு சிசேரியன் மூலமாக முதுகந்தண்டிலே ஒரு ஊசி போடப்படுகிற 5 வருஷத்துக்கு பெண்டு நிமித்துற வகையில முதுகே தலைகீழாய் மாறி போகிற அளவிற்கு அந்த ஊசியினுடைய எஃபெக்ட் இருக்கிறதாம்.
வயிற்றை அறுக்கிறார்கள். அதுல 6 லேயர் 7 லேயர் இருக்கிறது. அதற்குள்ளாக கர்ப்ப அறை இருக்கிறது. அதுக்குள்ள குழந்தை எடுத்து திரும்ப ஒவ்வொரு லேயரா தைக்கிறானே, அதிலே பாதி உசுறு போயிருது. இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு தன்னுடைய உண்ட உணவின் மூலமாக தான் சாப்பிட்ட உணவு அது செரித்து சீர்மானமாகி சத்தாய் தாய்ப்பாலாய் உருவாகிறது. அந்த இரத்தத்தை, பியூர் இரத்தத்தை, தாய்ப்பாலா மாறுற இரத்தத்தை தான் குழந்தைக்கு உணவாய் கொடுக்கிறான். சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு பெண்ணு திருமணம் ஆவதற்கு முன்பிலிருந்து திருமணம் ஆகியதற்கு பிறகு வரைக்கும் அவள் அனுபவிக்கிற சிரமங்கள் ஏராளம் ஏராளம். இத்துணை சிரமங்களையும் கவனிக்கிற ஒரு ஆண், பார்க்கிற ஒரு ஆண்மகன் நிச்சயமாக ஒரு பெண் வீட்டாரிடமிருந்து தட்சணையாக பெறவே மாட்டான். அப்படி பெறுகிறான் என்றால் அவன் முதுகலும் இல்லாதவன். ஒரு பெண் வீட்டாரிடமிருந்து எனக்கு அவ்வளவு கொடு, நகையாக கொடு, பணமாக கொடு, பொருளாக கொடு, அரிசியா கொடு, பாத்திர வகைகளா கொடு, பீரோலா கொடு, கட்டிலா கொடு, வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தா பாஸ்போர்ட் எடுத்து கொடு, கார் BMW கார் வாங்கி கொடு, இப்படியெல்லாம் கேட்கிற கொடுமைகளை பார்க்கிறோம். இன்னமும் பிற மத சமுதாயமாக இருக்கிற இந்து சமுதாய மக்களிடத்தில் இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னா அவருக்கு ஒரு ரேட்டு, டாக்டர் மாப்பிள்ளைன்னா அவருக்கு ஒரு ரேட்டு, கலெக்டர் உத்தியோகத்தில் இருந்தா அவருக்கு ஒரு ரேட்டு, விவசாயியா இருந்தா அவருக்கு, ஹோட்டல் மாஸ்டரா டீ மாஸ்டரா இருந்தா அவனுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டு. இப்படி தரம் பிரித்தெல்லாம். ஒரு சந்தையில போயிட்டு மாடு வாங்க போவோம்ல, 50 கிலோ மாடுனா ஒரு ரேட்டு, 2 வயசு மாடுனா ஒரு ரேட்டு, 3 வயசு மாடு ஆடுனா ஒரு ரேட்டு. அது மாதிரி திருமணத்தில் மாப்பிள்ளைமார்கள் சந்தைகளில் விற்கப்படுகிற ஒரு உயிரினத்தை போன்று இந்த வரதட்சணை மாற்றி இருக்கிறது. இது போன்ற வரதட்சணைகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் குழி தோண்டி புதைக்கிற. இறைவன் திருக்குரானில் சொல்கிறான், பெண்களே, நீங்கள் மணமுடிக்கிற ஆண்களிடத்தில் உங்களுக்கு மகர் தொகையாக, ஜீவனாம்ச தொகையாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்களே, நீங்கள் கரம் பிடிக்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஜீவனாம்ச தொகையாக அள்ளி கொடுங்கள். வேறொரு வசனத்தில் திருக்குரானில் இறைவன் சொல்கிறான், நீ ஒரு குவியலையே அள்ளி கொடுத்தாலும் சரிதான். ஒரு குவியல், தங்க குவியல் இருக்கிறது, வெள்ளி குவியல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? குவியலையே கொடுப்பதற்கு அந்த பெண் தகுதி படைத்தவள். அவள் சாதாரணமானவள் அல்ல, அவள் பெரிய தியாகி. உன் வீட்டிற்கு வாக்கப்பட்டதற்கு பிறகு அவள் படுகிற சிரமங்கள் ஏராளம் ஏராளம். அப்ப முஸ்லிம்களை ஒரு பெரிய வேதனை என்னன்னா, முஸ்லிம்களாக இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற சில நபர்கள் கூட இந்த வரதட்சணை என்பதை வாங்குகிற அவல நிலையை பார்க்கிறோம். விரல் விட்டு எண்ணப்படுற சிலர் எங்களுடைய மார்க்கத்தின் மூலமாக, பிரச்சாரங்களின் மூலமாக அந்த வரதட்சணையை நாங்கள் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் விரல் விட்டு எண்ணப்படுற சிலர் ஆங்காங்கே வாங்கி கொண்டிருந்தாலும் அவைகளை எல்லாம் முற்றும் முழுவதுமாக நாங்கள் ஒழிப்பதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மாற்று மதத்தை சார்ந்த, பிரமத சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள் இது போன்று பெண்களிடத்தில் கையேந்தி தட்சணை கேட்கிற நபர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வையுங்கள். இது தவறு, அவள் ஒரு தியாகி, அந்த தியாகிக்கு நீந்தான் கொட்டி கொடுக்க வேண்டுமே தவிர அவளிடத்திலிருந்து நீ தட்சணையாய் வாங்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி நிச்சயமாய் புரிய வையுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் வரதட்சணை என்கிற வன்கொடுமை, வரதட்சணை என்கிற பெண் கொடுமைக்கு எதிரான மார்க்கம். இந்த வரதட்சணையை குழி தோண்டி புதைக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். இதைத்தான் திருக்குரானும் நபிகள் நாயகமும் ஆழமா போதிக்கிறாங்க. பெண்ணுக்கு கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும் என்பதை போதிக்கிறார்கள் என்பதை அந்த ஐயா கிட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்
الله أكبر.